ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரிலேஷன்ஸ் ரிசப்ஷன் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ண நல்லா டான்ஸிங் நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அப்படியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு டிப்ஸ் எடுக்கணும்னு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பியூட்டி டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, அந்த குழந்தைங்கலாம் வந்து அப்போனா வந்து இந்த சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கடையாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், அந்த பஜாருக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு மணி குட்டி குட்டி கடையாக இருக்கும். அதாவது ஒரு கடைக்கு ஒட்டி 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 அப்படியே 30 கடை வரைக்கும் போகும். அந்த கடையில் என்னென்னா, வெளியிலலாம் வந்து பொட்டெல்லாம் வந்து அப்படி டிசைன்ஸ் பொட்டு, குட்டி பொட்டு, நீட்டை பொட்டு, என்ன கல் பொட்டு, ஸ்டோன் வச்ச பொட்டு எல்லாமே வந்து அப்படியே தொங்க போட்டிருப்பாங்க. எல்லாம் அந்த வெளியில் தொங்க போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போனீங்கன்னா ஃபுல்லாக லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க அழகாக. அது என்னென்னா, இந்த சைடு அது போன உடனே ஒரு கண்ணாடி வளையல் வச்சுருப்பாங்க. அப்படியே கலர் கலராக வச்சுருப்பாங்க. அது பிளாஸ்டிக் வளையல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் வளையல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் வளையல்னு அந்த காலத்தில் ஸ்ப்ரிங் வளையல் இருக்கும். அப்படியே போட்டு இழுத்தனா அந்த அந்த ஸ்ப்ரிங் வளையலில் வந்து ஒரு 12-30 இருக்கும். அதில் அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அப்படியே இழுத்தனா அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போல்லாம் இருந்தது, ரொம்ப வருஷம் முன்னாடி இதெல்லாம் இருந்தது. இப்போனா இந்த ஸ்ப்ரிங் வளையல்லாம் வரதே இல்லை. அப்போ நான் பார்த்தது என்னன்னா, குட்டி குட்டி லிப்ஸ்டிக்காக இருக்கும். ஆனால் வந்து நான் பார்த்துருக்கேன், குட்டி குட்டி லிப்ஸ்டிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி லிப்ஸ்டிக் எவ்வளோங்க அப்படி. அப்போல்லாம் வந்து எவ்வளோனா ஒரு 10-15 வருஷம் முன்னாடின்னு அந்த குட்டி வந்து 5 ரூபாமா, 3 ரூபாமா, 2 ரூபாமா அப்படிம்பாங்க. அப்போல்லாம் என்னென்னா, நாங்களாம் 5 ரூபாய்க்கும்பாங்க. 5 ரூபாவோ 4 ரூபாவோ அவ்வளோதான் இருக்கும் போது. இவ்வளோட்டு இருக்கும் வந்து அந்த லிப்ஸ்டிக்கு பாருங்க. இப்போ வந்து என்னென்னா காம்போவாக கொடுக்குறாங்க. அந்த லிப்ஸ்டிக்கை வந்து காம்போவாக கொடுக்குறாங்க. அந்த லிப்ஸ்டிக் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டுங்க பாருங்க. அந்த லிப்ஸ்டிக் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து குழந்தைங்க போட்டுட்டு அந்த குழந்தைங்க வந்து ட்ராமாக்கெலாம் வந்து இந்த ஆனுவல் டேக்கெலாம் வந்து குழந்தைங்க வந்து ட்ரெஸ் போட்டு கொடுத்து இந்த மேக்கப் போட்டு கொடுத்து அழகாக பண்ணுவாங்களா, அதுக்கு தான் இந்த லிப்ஸ்டிக்லாம் லாயக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் போட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், இது பாருங்கள். இது வந்து காம்போவில் வருது. பார்க்கறதுக்கே இவ்வளோண்டு அதாங்க இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கா தெரியல பாருங்கள். பார்க்கறதுக்கே சின்னதாக தான் இருக்குது. இது நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது நான் முதல்ல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வந்து இந்த பெரிய டப்பா மாதிரி இருக்கும். அதில் வந்து கலர் கலராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த பண்ணி இது வந்து சும்மா காம்போ தான். இதில் எவ்வளோ இருக்குன்னா, நானே இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒன்றே இது போட்டு பார்த்தேன். இந்த பாருங்கள், இந்த கலரு சூப்பராக இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலரு. ஐயோ, எனக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்ல கலர். இந்த இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி திறக்கிறது, இப்படி தான் திறக்கணும். திறந்துட்டு இது ஒரு கலர் காமிச்சேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த ஒரு கலர். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு இதில் போட்டு பார்க்குறேன். இது பாருங்கள், இந்த கலர் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி இருக்கா? அது பாருங்கள். அடுத்தது வந்து இந்த கலர். அதாவது இது லைட்டாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இந்த கலரு. இது வந்து ஆரஞ்சு கலர் தெரியுதா? ஆரஞ்சு கலர் இப்போ செம்ம சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்கள், இது வந்து என்ன கலர்னு தெரியல. ஒரு கலர் அதாவது ஒரே மாதிரி இல்லை, ஒரு கலர் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த கலர் பாருங்கள். தெரியுதா? இதை பாருங்க, நல்ல கலர். இது கலர்லாம் இப்போ தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க,
இந்த ஒரு கலர். இது நான் இங்கே போடுறேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மேலே போடுறேன். அப்புறம் பாருங்கள் இந்த கலர், இதுக்கும் மேலே போடுறேன் நான். தெரியுதா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது பாருங்கள். பார்க்கறது இவ்வளோதாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோதான். நீங்கள் கை வச்சிங்கன்னா நான் ஒரு இன்ச்சு கூட இருக்காது போல இருக்குது. இவ்வளோதான் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் பாருங்கள் இந்த கலர் காமிக்க, கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இது வேறு கலராக இருக்குது. எனக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காதுங்க, போடுற மாதிரியே இருக்காது. சில பேருக்கு லிப்ஸ்டிக் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், போட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியவே இல்லை பாருங்கள். எனக்கு இந்த கலரே பிடிக்காது. இந்த கலர் போடுற மாதிரி இருக்காது. ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த கலர் சூப்பர் கலர். இது வந்து நான் கீழே போடுறேன் பாருங்கள், செம்ம கலருங்க. அது மாதிரி கீழே போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள் இந்த கலர். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணில் போட்டுக்கலாம், சும்மா இப்படி கண்ணில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த மேலே போடுறேன் பாருங்கள், மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள், இது ஒன்றே ஒன்று தான். இது எங்கே போனாலும் இங்கே போட்டுக்கலாம். இதுங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து பாருங்கள், இந்த ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், மூடி கூட அழகாக இப்படி மூடுற மாதிரி ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து சில திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதாவது என்ன டிப்ஸ்னால், இதே வந்து வீடியோ ரொம்ப போயிடுச்சுன்னா யாரும் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பேர் கம்மியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப வந்து வீடியோ வந்து நீளமாக போயிடும், அப்புறம் பார்க்கறதுக்கே ஆள் இருக்காது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக் தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.